என்னப்பா டப்பா அருண் டப்பா டான்ஸ் ஆடுது போல. என்னப்பா நீதான் பொய்யே பேச மாட்டியாப்பா, வீட்டுக்குள்ள ரொம்ப புலவர் மாதிரி ரொம்ப நியாயத்தை மட்டும் பேசுவ. இப்ப மாத்தி மாத்தி பேசி மாட்டிக்கிட்டு பக் பக்குன்னு முழிச்சிட்டு இருக்க. முக்கியமா தீபக் அவர்கள் என்ன, நீ கேப்டன் ஆனதுல இருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்க. முத்து என்ன சொன்னாலும் முத்துக்கு ஆப்போசிட்டாவா பேசுற, மஞ்சரிக்கு ஆப்போசிட்டாவா பேசுற. அருண் சைட நின்று சிங்கி அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதா? இது ஒரு நல்ல ஒரு கேப்டனுக்கு நல்ல ஒரு இதா இருந்த மாதிரி எனக்கு தோணல என்பர்களே. கேப்டனா அந்த விஷயத்தை தீக்கணும்னு முடிவு பண்றீங்க, பட் ரெண்டு சைடு விஷயத்தை கேட்டு தானே முடிவு எடுக்கணும். ரெண்டு சைடு விஷயத்தை கேட்கற மாதிரி கேட்டுட்டு அருண் சைடு மட்டுமே அப்படி சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஒண்ணு விளங்கலையே. சோ நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட்ல கடைசில ஒரு சீன் நடந்திருக்கும்ல, நம்ம அருணுக்கும் முத்துக்குமாருக்கும் ஒரு சண்டை வர மாதிரி. ஆக்சுவலா அந்த சண்டைக்கு முக்கிய காரணமே மஞ்சரி தான். ஓகேவா, அந்த சண்டைக்கு முக்கிய காரணமே மஞ்சரி தான். இந்த இடத்துல நம்ம முத்துக்குமாரையும் அருணை எதுவும் சொல்ல வரல. ஏன் தீபக் கூட கடைசில தான் அடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் மஞ்சரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மஞ்சரி ஆக்சுவலா அந்த எபிசோட்ல பார்த்திருப்பீங்க, அவங்க தட்டை நீட்டுறாங்க, அருண் அவர்கள் குழம்பு ஊத்துறாங்க. அப்போ குழம்பு ஊத்தும் போது அந்த இடத்துல வந்து வேணாம் வேணாம் போதும் அப்படிலாம் எதுவுமே சொல்ல, ரேண்டமா சொல்றாங்க. இல்ல எனக்கு கம்மியா போதும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அருண் என்ன பண்றான், இல்ல எல்லாருக்குமே ஒரு பவுல் நாங்க கனெக்ட் பண்ணிட்டோம், அந்த பவுல் நான் உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்க சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்கன்னு சொல்றான். அந்த இடத்துல உங்களுக்கு அவ்வளவு வேணாம்னா போல்டா நின்று எனக்கு வேணாம் சொல்லியிருக்கணும். அந்த பவுல் இதை சரி ஊத்துங்கன்னு சொல்லி வாங்கியாச்சு. வாங்கி முடிச்சோன்னே சாப்பிட முடியாது, கொஞ்சம் குழம்போ ஏதோ கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி கொஞ்சம் மிச்சம் இருக்குது. மிச்சம் இருக்கிறத கொட்ட போறாங்க. கொட்ட போகுமா அந்த இடத்துல டக்குன்னு முத்துக்குமரன் கேட்கறான். கேட்டு எது கொட்ட போற அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல மஞ்சள் என்ன சொல்றாங்க, இல்ல நான் அப்பவே சொன்னேன் கொஞ்சோண்டு ஊத்த சொல்லி, அருண் தான் ஒரு பவுல் வந்து எல்லாருக்கும் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லி ஊத்திட்டாரு, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு திரும்பி குப்பையில கொட்ட போறேன். நியாயப்படி உங்க குப்பையில கொட்ட போனது தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி இருக்குமா நண்பர்களே, ஒரு 4 வீக்ஸ் முன்னாடிலாம் சாச்சன் அவர்கள் இதே மாதிரி அவங்களுக்கான சாப்பாடை கொட்ட போமோ வீட்டுல அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. எப்படியே சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க நினைச்சிருந்தா அந்த கிரேவி எக்ஸ்ட்ரா இருக்கு, சரி வேற யாருக்கா கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனா கொடுக்காம குப்பையில தட்ட பண்ணது மிகப்பெரிய தப்பு. அது ஃபர்ஸ்ட். அங்க தட்ட போயிட்டு முத்துக்குமரன் கேட்கும்போது இல்ல அவங்க தான் எனக்கு எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க, அவன் தான் அதிகமா வச்சுட்டான், நான் கேட்க அவன் வச்சுட்டான்னு சொல்லிட்டு அருணை கை காமிச்சு விட்டாச்சு. இது இந்த மஞ்சரி எப்பவுமே இந்த ஒரு வேலையை பாக்குறாங்க. அருணை கை காமிச்சு அப்ப அந்த இடத்துல முத்து என்ன சொல்றான், எப்ப இது கொஞ்சம் என்னன்னு கவனிப்பா, அடுத்த கொஞ்சம் கவனிச்சுக்கோப்பான்னு சொல்லி சொல்றான். சொன்னோன்னே அந்த இடத்துல அருண் என்ன சொல்றான் தெரியுமா, மஞ்சரியை பார்த்துங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆக்குறீங்களேன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த இடத்துல நான் அருண் அந்த இடத்துல குத்தம் சொல்ல வரல. ஏன்னா அவன் என்ன சொல்றான், நான் குழம்பு ஊத்திட்டேன், நீ குழம்பு சாப்பிட போயிட்டு அந்த குழம்பு மிச்சம் இருக்குன்னா யாருக்கா கொடுத்துருக்கலாம், கொடுக்காம வேணும்னு கொட்ட போயிட்டு அதை கொட்டுறதை பார்த்துட்டு இன்னொருத்த சொன்னோன்னே அந்த திரும்பி என்ற ஒரு பிரச்சனையா கொண்டு வருது, ஏன் இப்படி பண்றீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா மாத்துறீங்கன்னு சொல்லி அருண் சொல்றான். சொல்லிட்டே இருக்கமா முத்துக்கிட்ட தேவையில்லாம ஏறிட்டான். முத்துக்கிட்ட என்ன சொல்றான், நீ எதுக்கு தேவையில்லாம குறுக்க வர, ஏன் மஞ்சரி நான் மட்டும் நீ சப்போர்ட்டுக்கு வந்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு குறி வச்சு தேவையில்லாம பேசுறான். இது தப்பு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. ஏன்னா உனக்கு உன் பிரச்சனைக்குள்ள வந்து அவன் அந்த மார்க்கிங் பிரச்சனை எப்ப கூட சாரிக்கு தான் கேட்க வச்சிருப்பான். யாரு மஞ்சரியை வந்து நீ சாரி சொல்லணும், அவன் பண்ண தப்புனா நீ பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு சைடு தான் ஸ்டாண்ட் எடுத்து பேசியிருப்பான். ஆனா அந்த டைமே நீ முத்துவை போய் அடிச்ச, என்ன சொல்லி அடிச்ச, நீ என்னப்பா சும்மா குறுக்க வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ற. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணா. அப்ப அந்த இடத்துல முத்து சும்மா விட்டானா, விடவே இல்லை. விடாம என்ன பண்ணா, பிடிச்சி வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. நான் எங்க குறுக்க வந்தேன், சும்மா வந்தேன், நான் ஒரு ஹவுஸ் மேட்டா வரேன்டா, எனக்கும் அதுல பங்கு இருக்குடா, கிராசர்ஸ்ல எனக்கும் பங்கு இருக்கு, நான் வரதான் செய்யணும் ஒரு கொஸ்டின் வைக்கிறான். இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள பயங்கரமா வெடிக்குது. அப்ப வீட்டுக்குள்ள ஒண்ணு பேசுறான், நீ இந்த வார்த்தை விட்டுருக்க கூடாது, நீங்க ஏன் குறுக்க வரீங்கன்னு கேட்டிருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்க கூடாது, இது தப்பு, ஏன்னா இது கிராசரிஸ் மேட்ரு, அந்த கிராசரிஸ் மேட்ருல நான் வருவேன், இந்த ரெண்டுமே தப்புன்னு சொல்லி சொல்லியிருப்பான். அந்த இடத்துல அருண் வீட்டுக்குள்ள ஒன்று சொல்லியிருப்பான், நான் அப்படி கேட்கவே இல்லையே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஏன் கொண்டு வரீங்க, நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பான். அதனாலதான் முத்து டிஃபெண்ட் பண்ணி இப்படி சொல்லி மாத்தி பேசாத அருண், மாத்தி பேசாத, பொய் பேசான்னு சொல்லி சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தை தான் நேத்து நைட்டு விசாரிக்கிறாங்க. ஓகேவா, நேத்து நைட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப மஞ்சரி நியாயப்படி அங்க என்ன செஞ்சிருக்கணும், ஏன் மேலதான் தப்புங்க, அவர் கிரேவி கொடுக்குமோ நான் மொத்தமா வாங்கிட்டேன், சாப்பிடும்போது யாருக்கா கொடுத்துருக்கலாம், நான் தட்ட போனது என்னோட தப்பு, ஆனா கடைசியில் நான் சாச்சனா கொடுத்துட்டேன்னு சொல்லியிருந்தேன், அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா இவங்க அந்த பிரச்சனை வளர்க்கணும்னு நினைச்சிட்டு எனக்கு கொடுத்தாங்க, அது அவங்க தப்பு, கொடுத்தாங்க, நான் சாப்பிட முடியல, நான் குப்பத்தோட்டில் தட்ட போனேன், அதை முத்து கேட்டான், அப்புறம் முத்துக்கும் அருணுக்கும் பிரச்சனை ஆயிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஒரு பிரச்சனையை கிண்டி விட்டுட்டாங்க மஞ்சரி. அப்ப இந்த இடத்துல முத்துக்குமரன் நியாயமா ஒன்று கேட்கிறான், நான் மஞ்சரி பிரச்சனைக்கு வர்றப்பா, ஏன் பிரச்சனைக்கு வரேன், மஞ்சரி வந்து அந்த இடத்துல இது ஒரு பிரச்சனையா கொண்டு வரும்போது அந்த பிரச்சனை எடுத்துக்காம இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு கேட்கிறான். அப்ப அந்த இடத்துல இது ஒரு பிரச்சனை தான்டா, அதை நீ கொஞ்சம் கன்சல்ட் பண்ண, அது என்னன்னு சொல்லி கேளுன்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் அந்த இடத்துல என்ன சொல்றான் அருண், என்ன பார்த்து நீங்க ஏன் தேவையில்லாம குறுக்க வரீங்கன்னு கேட்கிறான். இது தப்பு தானே, நான் வந்து கேட்க கூடாது, அந்த வீட்டுல நானும் ஒரு போட்டியாளர் தான், அப்ப நான் கேட்க கூடாதான்னு சொல்லி கேட்கும்போது தீபக் அவர்கள் நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும், அருணை பிடிச்சி கேட்டிருக்கணும், அருண் ஏன்பா நீ அப்படி கொடுத்த, ஃபுல் பவுல் நீ கொடுத்தியாப்பா, அது தப்பு தானப்பா, ஏன்பா அப்படி பண்ண, அவங்க தான் கொஞ்சோண்டு கொடுன்னு சொன்னாலா, அப்ப கொஞ்சோண்டு கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு அருணை கேட்டிருக்கணும். ஆனா அருணை கேட்காம தீபக் என்ன பண்றான்னா முத்துக்குமரனை மட்டும் பிடிச்சி வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீ அங்க கொடுக்க போன, சரி போன தப்பு தான், அவன் கேட்ட தப்பு தான், அவன் அப்படி கேட்டது என்ன பிரச்சனை இருக்கு, அந்த டோன்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி முத்துக்குமரனை நோண்டிக்கிட்டே இருக்கான்.
நோண்டிக்கிட்டே இருக்கும் முத்துக்குமரன் ஒரு கொஸ்டின் வைக்கிறான், என்னன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு கேட்கிறேன், அது எதுக்கு, அதை ஃபர்ஸ்ட் ஏன் கேட்டேன், அது ஒரு பிரச்சனை தானே, அதே பிரச்சனை எடுத்துக்கல அப்படிங்கும்போது நான் அப்படி கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டான் வீட்டுக்குள்ள. ஓகேவா, நான் அப்படி கேட்கவே இல்லைன்னு சொன்னேன். அந்த இடத்துல சாச்சனா கூப்பிட்டாச்சு. சாச்சனா கூப்பிட்டா சாச்சனா வந்து புட்டு வச்சுட்டா. அருணன் இப்படி பேசினாரா, மஞ்சரிட்ட இப்படி சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு. அப்பதான் அந்த இடத்துல முத்துக்குமரன் அண்ணன் வந்து இது ஒரு பிரச்சனை தாண்டா, அது என்னன்னு பாரா லூசு பையலன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அவர் வந்து நீ ஏன் குறுக்க வர முத்துன்னு சொல்லி கேட்டாரு. இதுதான் ஒரு பிரச்சனை ஆச்சுங்க. அருண் அண்ணன் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சன் அவர்கள் போட்டு உடச்சு போயிட்டாங்க. உடச்சோடனே அருணுக்கு என்ன பேசன்னு தெரியல. ஏன்னா வீட்டுக்கு ஒன்று பேசியாச்சு, வெளியே ஒன்று பேசியாச்சு. இந்த விஷயத்தை எப்படி மாத்த எங்க கொண்டு திருப்பன்னு தெரியாம பக் பக் பக்குண்டு, இல்ல நான் டோனை தான் சொன்னேன், நான் வந்து அந்த பேசின டோன் தான் பேசலன்னு சொன்னேன், மற்றபடி நான் இதை சொன்னேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆக்குறீங்களா எதுக்குன்னு சொல்லிட்டு. இதுல நான் வந்து சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா, நான் உங்க 3 பேர்ட்டையும் வரல, உங்க 3 பேர்ட்டையும் வரேன். அது எப்படி, எதுக்கு, இந்த பிரச்சனைக்கு வரல, இன்னொரு பிரச்சனைக்கு வரேன். இந்த வீட்டுக்குள்ள சாப்பாடே இல்லாம பல நாள் இருந்திருக்கீங்களா, எப்படி போன வாரம் வத்தியில, போன வாரம் இந்த வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமை காலையில கூட சாப்பாடு இல்லாம இருந்தீங்களா. ஸோ அந்த கிராசரிக்கான மதிப்பு உங்களுக்கு தெரியல, கிராசரிஸ் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு. அப்போ குழம்பு கூட இருக்கு, ஒரு பவுல் கவுண்ட் பண்றீங்க, அப்போ சாப்பாடு கூட இருக்குன்னு லக்ஸரியா செலவு பண்ண ஆரம்பிச்சிங்க, ஒரு பவுல் கவுண்ட் பண்றீங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பவுல் வேணாம் கொஞ்சோண்டு கொடுனா, நீ கொஞ்சோண்டு கொடுக்க வேண்டியதானே, ஏன் ஒரு பவுல் நான் கவுண்ட் பண்ணிட்டோம் நீ வச்சுக்கோன்னு சொல்லி கவுத்துற. அப்போ உன்னோட பணியை நீ கம் பண்ற, என்ன பண்ற, அடுத்த தடவை திரும்பி குழம்பு வந்து கேட்டா திருப்பி ஊத்தன்மன்னு சொல்லி மாச்சப்பட்டு ஒரு பவுல கவுத்துற. சோ இந்த இடத்துல நீ என்ன பண்ற, உனக்கு பொருட்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லி விளையாடுற. அப்போ அவங்க தட்ட போறாங்க, தட்ட போறது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி முத்துக்குமரன் கேட்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு கேட்கிற. அப்போ பொருட்கள் அதிகமா இருந்தா இவன் எப்படி வேணா செலவு பண்றான். ஓகேவா, அது குப்பை தொட்டிக்கு போனாலும் பரவாயில்ல. ஆனா இதே பொருட்கள் கம்மியா இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு ஒரு பண்ணு கொடுக்க கூட தயாரா இல்லாம கடந்து கத்திட்டு இருக்கானோ, இதுதான் உண்மை. சரியா, மொத்தத்துல கடைசியில தீபக் அவர்கள் கரெக்டான முடிவு எடுப்பாருன்னு பார்த்தா அவர் வந்து அவருக்கான கேப்டன் பதவியை காப்பாத்தினு சொல்லிட்டு 2 சைடு ஸ்டாண்ட் எடுக்காம அங்கேயும் வளர்றாரு, இங்கேயும் வளர்றாரு, இங்கேயும் வளர்றாரு, வளரிக்கிட்டே இருக்காரு. ஆனா முத்துக்கிட்ட மட்டும் வளரிட்டே இருக்காரு, ஏன்னு தெரியல. முத்துக்கு நேரா மட்டும் கொஸ்டின் வச்சுக்கிட்டே இருக்காரு, அருண் கிட்ட கேட்க மாட்டேங்காரு. நியாயப்படி அருண் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிருக்காரு. குழம்ப கொஞ்சோண்டு கேட்டா கொஞ்சோண்டு ஊத்தி அனுப்பி விட்டுட்டு ரெண்டாவது வந்து கேட்கும் போது பிடிச்சி திட்டி இருக்கலாம், என்ன மஞ்சள் உங்க இஷ்டத்தை வந்து கேட்பீங்களான்னு சொல்லிட்டு. அது பிடிச்சி திட்டி இருந்தா நம்ம அருணை பாராட்டிக்கலாம். இஷ்டத்துக்கு ஊத்தி விட்டுட்டு கொட்ட போனப்போ கொட்டுனா கொட்டு, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு கேட்டது மிகப்பெரிய தப்பு. அதை தீபக் கேட்கவே இல்லை. அதை தீபக் கேட்கவே கேட்காம முத்துக்குமரனை மட்டும் பிடிச்சி வச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, தீபக் அருணை பயங்கரமா கவர் பண்றாரு. அப்படியே கவர் பண்ணிட்டு என்ன வேணா சுடுங்கடா, ஏன் ஆனா விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி அருணை போட்டு பயங்கரமா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல முத்து கேட்கிற கொஸ்டின் கரெக்ட் தான், என்ன பொறுத்தவரைக்கும் முத்து கேட்கறது மட்டும் தான் கொஸ்டின். தீபக் அவர்கள் அவருக்கான கேப்டன்சியை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல நான் யார் மேல தப்பு சொல்ல எனக்கு தெரியல. ஏன்னா மஞ்சிரியும் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, சாப்பாடை கொட்ட போன தப்பு, அருணும் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அவன் ஃபுல் பவுல் வச்சிருக்க கூடாது, அவங்க ஆஃப் பவுல் கேட்டப்பவே ஆஃபை கொட்டிட்டு விட்டு இருந்திருக்கணும், அங்கே அவனும் தப்பு பண்ணியிருக்கான். இந்த இடத்துல முத்துக்குமரன் தேவையில்லாம உள்ளே போயிருக்க வேண்டாம், எவன் என்னத்தை கொட்டிட்டு போனா நாசமா போன உனக்கானு சொல்லி நீ ஒரு இண்டிவிஜுவல் பிளே போட்டிருக்கலாம். நியாயப்படி பார்க்க போனா இது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் தான் நான் பார்க்குறேன். ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா இன்னொரு இண்டிவிஜுவல் பிளேயர் ஒரு தப்பு பண்றாரு, அந்த தப்பை சுட்டி காட்டுறதா இப்போ இவனோட வேலை. இது டீம் கிடையாது, இப்போ இது வந்து ஆண்கள் டீம் பெண்கள் டீம் கிடையாது. என்னப்பா பெண்கள் சப்போர்ட் பண்ணிட்டு ஆண்களை ஒதுக்குறியா அப்படின்னு மாதிரி சொல்ல முடியாது. இது தனித்தனி ஆட்டம் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீ தப்பு பண்ணாலும் அடிப்பாங்க, அவன் தப்பு பண்ணா அடிப்பாங்க, எவன் தப்பு பண்ணான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பொறுத்தவரைக்கும் முத்துக்குமரன் கரெக்டாக தான் கேட்குறான். அவன் அங்கே ஒன்று பேசி இங்கே ஒன்று பேசி மாற்றி பேசுகிறான், பொய் பேசுகிறான். இதை கேளுனேன்னு சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், நீட்டாக கேட்குறான். ஆனால் தீபக் எப்பவும் போல உழப்பி அடிச்சு ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காரு. இதுல மஞ்சரி ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க உண்மை. ஏன்னா மக்கள் நிறைய பேர் நேரத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க, மஞ்சரி வந்து தீபக்கான அந்த கேப்டன்சியை பிடுங்க ட்ரை பண்றாங்க, அந்த பூவை ஒரு கட் பண்ணி விட்டுலாம் ட்ரை பண்றாங்க தான் நிறைய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா மேபி அது பிளானா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ நைட்டு ஃபுல்லா பேசியாச்சா, இது பெரிய முடிவுக்கு வந்திருக்காது, அப்படியே ஒரு கை குலுக்கலோட போயிருக்கும். ஆனா காலங்காலத்தில் இது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்து காலங்காலத்தில் இது வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை சேர்த்து போட்டு ஆல்ரெடி ஒரு இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி நண்பர்களே வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல படுங்க. மொத்தத்தில் அருணுக்கான டப்பா உருளுது நண்பர்களே.